வணக்கம். அகத்தியர் மாதிரி சித்தர்களோட ஞானம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கு இல்லையா? இன்னைக்கு நாம அவரோட உடல் நலம் பத்தின ஆழமான சில பார்வைகளை தான் பார்க்க போறோம். இது வெறும் சாப்பாடு விஷயம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை. சரி, இந்த அலசல் ஒரு கேள்வியிலிருந்து தான் தொடங்குது. நீரிழிவு நோயோட கஷ்டத்திலிருந்து தப்பிக்கிறது எப்படி? இது ஏதோ ஒருத்தரோட கேள்வி மட்டும் இல்ல. இன்னைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்கள் மனசுல இருக்கிற ஒரு கேள்வி. இதுக்கு அகத்தியர் என்ன பதில் சொன்னார்னு பார்க்கலாமா? அகத்தியரோட பதில் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா, ஆனா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான பதில். அவர் நோயை பத்தியே பேசல, அதுக்கு பதிலா நம்ம பார்க்கிற விதத்தையே மாத்துறார். இது ஒரு நோயே இல்லப்பா அப்படின்னு சொல்றார். அப்போ இதுக்கு என்னதான் அர்த்தம் பாருங்க, அந்த ஒரே ஒரு வரி நாம ஒரு நோயாளிங்கிற எண்ணத்திலிருந்து நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்குங்கிற நிலைக்கு அப்படியே கொண்டு போகுது. இது ஏதோ ஒரு சாபம் கிடையாது, இது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நிலைமை தான். இந்த பார்வை மாறுச்சுனாலே குணமாகிறதுக்கான முதல் படியை எடுத்து வச்சுட்டோன்னு அர்த்தம். இங்க தான் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது. சரியான வழிய மட்டும் நாம ஃபாலோ பண்ணா இந்த நிலைமைய முழுசா மாத்திட முடியும்னு அகத்தியர் ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். அப்போ பாருங்க, இது ஒரு நிரந்தர தண்டனை கிடையாது, இது நாம ஜெயிச்சு காட்ட வேண்டிய ஒரு சவால், அவ்வளவுதான். சரி, அப்போ அந்த சரியான பாதை எது? அதோட முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான தூண் என்னன்னா நம்ம சாப்பாடு தான். அகத்தியர் வழிகாட்டுதல் படி பாத்தீங்கன்னா நம்ம உடம்போட சமநிலைக்கு அடித்தளமே நம்ம சாப்பிடுற உணவுல தான் இருக்கு. சர்க்கரை விஷயத்துல அகத்தியரோட பார்வை ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த வெள்ளை சர்க்கரை, அதாவது ரீஃபைன் சுகரை சுத்தமா தவிர்க்க சொல்றாரு. அதுக்கு பதிலா இயற்கையான இனிப்புகளான நாட்டு சர்க்கரை, வெல்லம், அப்புறம் சுத்தமான தேனை அளவோடு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. இதுவும் இயற்கையோட ஒன்றி வாழ்ற ஒரு வழிதான். மொத்தத்துல இந்த உணவு தத்துவத்தோட மையக்கருத்தே இதுதான். இயற்கையிலிருந்து நேரடியா என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. பச்சை காய்கறிகள், விதவிதமான கீரைகள், ராகி, கோதுமை மாதிரி சிறுதானியங்கள், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு சத்து கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்ம உயிராற்றலையும் அதிகப்படுத்துது. நம்ம எல்லாருக்கும் காலையில எழுந்ததும் டீயோ காஃபியோ குடிக்கிற பழக்கம் இருக்கும் இல்லையா? அதுல ஒரு சின்ன மாற்றத்தை அகத்தியர் கொண்டு வர சொல்றார். அதுக்கு பதிலா நம்ம உடம்ப சுத்தப்படுத்துற ஒரு சிம்பிளான பானத்தை எடுத்துக்கலாம்னு சொல்றார். அதுதான் இந்த காலை அமிர்தம். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. சுடுதண்ணி, கொஞ்சம் எலுமிச்சை சாறு, அப்புறம் சுத்தமான தேன், இது மூணையும் கலந்தா போதும். பாத்தீங்களா, இதுக்கு பெருசா எந்த செலவும் இல்ல. நம்ம கிச்சன்ல இருக்கிற பொருளே நம்ம ஆரோக்கியத்துக்கு போதும்னு எவ்வளோ அழகா சொல்றாரு. சரி, இப்போ சாப்பாட்டு சரி பண்ணியாச்சு. அடுத்ததா அகத்தியர் நம்ம கவனத்தை நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கிற விஷயங்களுக்கு திருப்புறார். நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஞானத்தை நாம எப்படி பயன்படுத்திக்கிறது வாங்க பார்க்கலாம். அகத்தியர் சொல்ற அடுத்த பயிற்சி நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமானது. இதுக்கு எந்த ஒரு கருவியும் தேவையில்லை, எந்த நேரத்துல வேணும்னாலும் யார் வேணும்னாலும் இதை செய்யலாம். இது நம்ம உள் சமநிலைய திரும்ப கொண்டு வர ரொம்ப உதவியா இருக்கும். அது என்னன்னா உமிழ்நீர் பயிற்சி. அதாவது நம்ம வாயில இயற்கையாவே சுரக்கிற எச்சில நாம கவனமா அப்பப்போ முழுங்கிட்டே இருக்கணும். கேட்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம், ஆனா சித்த மருத்துவப்படி இது செரிமானத்தை சரி பண்ணி உடம்போட உள் சூழலை சமநிலையில வச்சுக்கிறதுக்கு உதவுற ஒரு சக்தி வாய்ந்த டெக்னிக். சரி, இப்போ நாம இந்த போதனைகளோட உச்சகட்டத்துக்கே வந்துட்டோம். உணவு, அப்புறம் இந்த உள் பயிற்சிகள், இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து நம்ம உடல் உழைப்ப எப்படி ஒரு ஆன்மீக பயணமா மாத்துறதுன்னு அகத்தியர் விளக்குறார். இது ரொம்ப முக்கியமான பகுதி. நம்மள நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும். நான் டெய்லி வாக்கிங் போறேன், ஆனா என் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு மட்டும் குறையவே மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு விரக்தி வரும். இந்த கேள்விக்கு அகத்தியர் என்ன பதில் சொல்றாருன்னு பாப்போமா? அகத்தியரோட பதில் காலத்தையே தாண்டி நிக்கிற ஒரு பெரிய உண்மை. பல நாள்ல சேர்ந்தத ஒரே நாள்ல நீக்க முடியாது. இது நம்ம உடம்புக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில வர எல்லா சவால்களுக்குமே பொருந்தும். பொறுமை, தொடர்ச்சியான முயற்சி, இது ரெண்டும் தான் ஜெயிக்கிறதுக்கான வழி. இதுக்கு அகத்தியர் ஒரு அருமையான தீர்வு சொல்றார். நம்ம உடற்பயிற்சிய மாசம் செய்யற ஒரு யாத்திரையா மாத்த சொல்றார். அதாவது ஒரு மலை கோயிலுக்கு போய் சாமி இருக்கிற இடத்துக்கு நடந்து ஏறி உடம்புல இருந்து நல்லா வேர்வை வர்ற வரைக்கும் கஷ்டப்படணும். அப்போ அந்த மலையில இருக்கிற மூலிகை காத்தையும் சுவாசிக்கணும். இது வெறும் எக்ஸசைஸ் இல்ல, நம்மள நாமளே சுத்தப்படுத்திக்கிற ஒரு சடங்கு மாதிரி. அந்த யாத்திரையோட நோக்கம் நம்ம மசில்ஸை ஸ்ட்ராங் ஆக்குறது மட்டும் இல்ல, நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற நச்சுப் பொருட்கள், தேவையில்லாத அசுத்தங்கள் எல்லாத்தையும் வேர்வை வழியா வெளியேற்றுறது தான் அதோட முக்கியமான நோக்கம். அப்படி மலை ஏறுறதுங்கிறது உடம்ப மட்டும் இல்ல, மனசையும் சேர்த்து சுத்தப்படுத்துற ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்துக்கு நாம பெரிய தியாகம்லாம் எதுவும் பண்ண வேண்டாம். மாசத்துக்கு ஒரே ஒரு தடவை, ஜஸ்ட் ஒன் டே, இந்த ஒரு நாள் யாத்திரை உங்க உடம்புலையும் மனசுலையும் ஒரு மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு அகத்தியர் சொல்றாரு. அப்போ
மொத்தத்துல அகத்தியரோட வழி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? உண்மையான ஆரோக்கியம்ங்கிறது நம்ம என்ன சாப்பிடுறோம், என்ன செய்யறோங்கிறதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம். அது நம்ம உடம்பு, மனசு, ஆன்மா இது மூணும் சேர்ந்து போற ஒரு பயணம். அப்போ நம்ம ஆரோக்கியத்துக்கான பாதைங்கிறது வெறும் உடல் ரீதியான பயணமா மட்டும் இல்லாம ஒரு ஆன்மீக பயணமாவும் இருக்கணுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க.